என்னம்மா எவ்வளோ நேரத்துக்கு தான் அங்கேயே திரும்பி இருக்க போற? என்கிட்ட பேச மாட்டியா? தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேச வேணாம். எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா, இப்போ இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போலாம். ஏன் இல்லாம போனா? அவ இப்பெல்லாம் என் பேச்ச எதையும் கேட்கறது கிடையாது. அவ இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்றா. அப்படி இருக்கவே கண்டிப்பா என் பொண்ணா இருக்க மாட்டா. தயவு செஞ்சு போலாம். உன் பேச்ச கேட்கலன்னு உனக்கு வருத்தம் அப்படிதானே? என்னம்மா நீ தனி கொடுத்தனம் போறதுல என்ன இருக்கு? அது அத்தை வீடு, அங்க இருக்கதானே நல்லது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடானும். உன்னை எப்பேர் பாடுபட்டு தனி கொடுத்தனம் வச்சேன், அதை கெடுத்துட்டு திருப்பியும் வீட்டுக்கே வந்து இருந்துட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தா அந்த குடும்பத்தோட ஒண்டி போய் இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக ஒரு முக்கியமான விஷயம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் கூட பேசினா அந்த விஷயத்த சொல்லுவேன், இல்லைனா சொல்ல மாட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? எப்படியும் உப்புக்கும் புளிக்கும் ஆகாத விஷயத்த தான் சொல்ல போறேன், சொல்லு. நீங்க வேறம்மா, பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ ஆனந்தியும் அந்த வீட்டில் இல்லை. அதான் நான் பார்த்தேன். அவங்கெல்லாம் பொழைக்க தெரிஞ்சவங்க, அதனால இல்லாம போறாங்க. உன்ன மாதிரியா லூசு மாதிரி அந்த வீட்டிலே கிடக்கிறதுக்கு? நீ வேறம்மா, அவங்க எல்லாரும் அந்த வீட்டை போயிட்டு போனா நான் தனியா இருக்கிறதா தானே அர்த்தம். என்னடி சொல்ற? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா உனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா அந்த வீட்டை விட்டு போனாங்கன்னு வச்சுக்கோ, நாங்கள் மட்டும்தானே அந்த வீட்டில் இருக்க போகிறோம். அது எவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்டை விட்டுட்டு குட்டி வீட்டில் போய் இருக்கணும்னு எங்களுக்கு என்ன தலைவிதியா? என்னன்னு சொல்கிற? எல்லாரும் எப்படி போவாங்க? எப்படினாலும் உன் அத்தை மாமா எல்லாரும் அந்த வீட்டில் தானே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி மட்டும் தானே போயிருக்கா. கார்த்தி என்ன பின்னாடியவே போனா? போகலதான், ஆனால் கண்டிப்பாக போவான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சும்மா பேசாதானோ, நிறுத்து உன் பேச்சை. உனக்கு சுத்தமாக மூளையே இப்போல்லாம் வேலை செய்யலைன்னு நினைக்க. அதான் இப்படியெல்லாம் பேசிட்டு நீ. உங்களுக்கு தாம ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஆனந்தி எதுக்கு போனா தெரியுமா? மாமா அவகிட்ட காசு கொடுத்துருக்காரு போல. கொஞ்சம் நெஞ்சு காசு இல்லை, 1,00,000 ரூபாய். ஏண்டி என்னடி சொல்கிற? ஆனந்திக்கேவா கொடுத்தாரு? நீ வேற, அவங்க வீட்டில் ஏதோ கஷ்டம் போல என்கிட்ட வந்து காசு கேட்டால. மாமா அந்த காசு கொடுத்தோன்னே அதை திருடி கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துட்டா. அடிப்பாவி, இப்படியே செஞ்சா அவ? ஆமாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சானா மாமா அத்தைக்கிட்ட கேட்டுட்டாரு அந்த காசு எங்கன்ட்டு. அத்தை உடனே ஆனந்தியை கூப்பிட்டு கேட்டோன்னே எப்போ கடுமையான சண்டை. உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. சரி, அதுக்கு தானே சண்டை? என்னமோ தனி கொடுத்தனும் போகிற மாதிரி வீட்டை விட்டு போயிட்டானுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அட நீ வேறம்மா, அவ அதுக்காக சண்டை போட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. கார்த்தியை பற்றி கண்ட மாதிரி திட்டி, நீ எனக்கு காசு கொடுக்கல, ஒன்றும் செய்யலை, உன் அப்பா கம்மியிலே சும்மா வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திட்டிட்டு போயிட்டா. இனிமே தனி கொடுத்தனம் போகிறதா இருந்தா வா, இல்லைனா உன் வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்லிட்டா. ஏட்டி அந்த ஒல்லி குச்சி இப்படி இல்லாமல் பேசுகிறா? எனக்கே ஆச்சரியந்தான் அவன் இந்த அளவு பேசுவான்ட்டு. சரி, பூமாரி ஒரு டிக்கெட் அவுட்டு. இப்போ ஆனந்தியும் கிட்டத்தட்ட அவுட்டுங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. அதான் இடையில ஒருத்தி இருக்காள, அவளை என்ன செய்ய? அவளுக்கு தான் ஒரு திட்டம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உன்கிட்ட வந்து ஐடியா கேட்கலான்னு வந்தேன். நீ என்னன்னு பார்த்தா என்கிட்ட பேச மாட்டேங்க. ஏண்டி அவ பூமாரிக்கு டபுள் ஆளு. அவளாச்சும் அந்த வீட்டை விட்டு போறதாச்சும் கூடிய சீக்கிரம் நீ தான் அந்த வீட்டை விட்டு போக போற. நீ வேணா பாரு. என்னம்மா சொல்ற? அவ அந்த வீட்டை விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறியா? ஏற்கனவே இப்போ அவகிட்ட ஒரு பிட்டை போட்டிருக்கேன். அத்தை ஒன்னதான் எல்லா வேலையும் பார்க்க சொல்றாங்கன்ட்டு. அதுக்கு மூஞ்சி ஒரு சைஸா போகுது. அண்ணி வாங்க, நீ எப்போ வந்தீங்க? அண்ணி நம்ம 2 பேரும் ஒரே சாரி கட்டிருக்கும் போலையா? அது வேறையா? நீ இன்னைக்கு இந்த சாரியை கட்டுவேன்னு தெரிஞ்சா நான் கட்டியே இருக்க மாட்டேன். அதானே பார்த்தேன். திமிரு கொஞ்சம் கூட குறையாது போலையே. ஒரு நாளாச்சும் அன்பா பேசுறாங்களா? பார்த்து 1 மாசத்துக்கு கூட ஆகுது. அப்பவும் இந்த திமிரு தான். எப்பா என்ன பிறவியோ. சரி, நல்லா இருக்க. நீ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ஓவரா இருக்கு மேக்கப் எல்லாம்? இன்னைக்கு என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்க? வீட்டுல சமையல் வேலை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தான் இவளுக்கு நேரம் கிடைக்குது போல. ஏத்த சமையல் வேலை நான் பண்ணாமே நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா இவளுக்கு கொஞ்சம் வாய் நீட்டமாயிட்டு போல. ஆமாடி, இப்போ கொஞ்சம் திமிரு கூடி இருக்கு பாத்துக்கோ. கொஞ்சம் நல்லா அடங்கிருவா பாரு. இப்போ கொஞ்சம் உன் அண்ணன் சப்போர்ட் பண்றான்ல, அதான் கொஞ்சம் திமிரு கூடிட்டு. அப்படியா? வினோத் அப்படி என்ன சப்போர்ட் பண்ணிட்டான் இவளுக்கு? ஏன் உங்களுக்கு என்ன? ஏய் ராதா, நாங்கள் 2 பேர் தானே பேசிட்டு இருக்கோம். உன்னை யார் இடையில வர சொன்னா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. போய் சமையல் வேலை ஏதாவது இருந்தா பாரு. இங்க பாருங்க நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. ஒழுங்கா பேசுங்க என்கிட்ட. என்னம்மா என்ன போய் கெஸ்ட்ங்கிறா இவ? ஏடி தூர தள்ள அவளை. என்னம்மா நீங்களும் ரொம்ப மாறிட்டீங்க போல. அவன் என்ன கெஸ்ட்டுங்கிறா, நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. முன்னாடியெல்லாம் அவள் ஏதாவது சொன்னாலே அப்படி திட்டுவீங்க அவளை. இப்போ என்ன உங்களுக்கும் அவன் மேலே பாசம் வந்துட்டோ? நீ வேற, அந்த அழுகுன்னு மூஞ்சி எதுக்கு எடுத்தாலும் அழுகிட்டு போய் வினோத் கிட்ட சொல்லி கொடுக்குறா. அப்புறம் வினோத் வந்து என்கிட்ட கச்சாப்சான்னு கத்துறான். அதனால தான் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். இவளுக்கு அழுக தானே தெரியும், வேற என்ன தெரியுமா? ஆமா, உங்களை மாதிரி குடும்பத்துக்கு எடுக்கவா நிக்கிறேன்? அழுக தானே செய்யறேன், அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. யாருக்கு எடுத்து நீ பார்த்த? நீ இங்க பாடுறாதா? வாய் ஓவரா பேசினா அவ்வளவுதான். என்கிட்ட செல்லுபடி ஆகாது இந்த மாதிரி வாயெல்லாம். நான் ஒண்ணு இல்லாத புள்ள சொல்லலையே. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் துரத்துறத பத்தி.
அப்போ ஒட்டு கேட்டிருக்க. நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணா? நான் என்ன பேசுறேன்ட்டு ஒட்டு கேட்கறதுக்கு தான் நீ வர்றியா? நான் வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, அதுவரை நீ வரல. எனக்கு பின்னாடி நின்று ஒட்டு கேட்டிருக்க. என்ன புத்தி உனக்கு இது? ஏய் ராதா, உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம அணுக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. போய் சமையல் வேலையை பாரு போ. என்னத்த உள்ளத சொன்னா ரொம்ப தப்பா இருக்கோ? இந்த மாதிரி புத்திக்கு சும்மா இருக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்லாம்? ஆனந்தினி போனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோ? காவியானியை வேற துரத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்படியே நீங்க உங்களை விட்டோம்னா சரிப்பட்டே வராது. அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். ஓஹோ, சொல்லிடுவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன். முடிஞ்சா துரத்தி பாரு. ஏய் என்ன நீ வா போன்னு பேசுற? ஆமா, மரியாதைலாம் ஒழுங்கா இருக்கிறவரதான். அடுத்தவங்களை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தலாம் நினைக்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? என்ன ராதா இதெல்லாம்? நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். நீ தேவையில்லாம அவர்கிட்ட போய் சொல்ல போறேங்கிற. இதுதான் நீ இந்த வீட்டுக்கு மேல வச்சிருக்க மரியாதையா? அத்தை, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருந்ததுக்கு எதுக்காவது நான் இன்வால்வ் ஆனேன்னா அவங்க தான் தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்தாங்க. அதனாலதான் அவங்க பேசுன தத்தனையும் நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்காண்டி போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பியா? இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு பிறந்த பொண்ணுக்கு அழகா? பேசாம உள்ள போ, சமையல் வேலையை பாரு. அவ யாரு? உன் அண்ணி தானே. அவ நல்லதுக்கு தானே ஏதாவது பண்ணிட்டு இருக்கா. அது ஏன் உனக்கு தப்பா தெரியுது? ஏன் அத்தை, இவங்க பண்றதெல்லாம் நல்ல விஷயமா? ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? சரி விடு, என்னவோ பண்ணட்டும். நீ தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாத. அவ தேவையில்லாம உன் விஷயத்துல தலையிட மாட்டா. நீ போய் உள்ள போய் சமையல் வேலையை பாரு. தேவையில்லாம கவின் கிட்ட அதையும் சொல்லக்கூடாது, புரியுதா? அந்த பயம் இருக்கட்டும். அம்மா, ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவகிட்ட எதுக்கிட்ட விடந்தா வரம் பிடிச்சிட்டு இருக்க? பின்ன என்ன, அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? கவின் கிட்ட போய் சொல்லிடுவாளா? சொல்லி பாக்கட்டுமே, அப்புறம் இருக்கு அவளுக்கு. இங்க பாரணும், தேவையில்லாத பிரச்சனை நீ மாட்டிக்க போறேன்னு நினைக்கேன். ஒழுங்கா அம்மா வச்சு கேளுடி. பேசாம அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துரு, தனியா இரு, நல்லா இருப்பேன். இவளை வெளியேற்ற போறேன் அவளை வெளியேற்ற போறேன்னு எதுலயாவது மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கவின் மாப்பிளைய பத்தி தெரியும்ல உன்னை என்ன பண்ணுவாருன்ட்டு. ஆமா, நீ என்ன அவளுக்கே ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்க? அனு, நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். இதுதான் என் நல்லதா? அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னன்னு பார்த்தோம்னா தனியாக போய் ஒரு குட்டி வீட்டில் இருக்கணும்னு சொல்கிற. ஏட்டி சொல்கிறத கேளு. பூமாரியை பார்த்தில எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கான்ட்டு. ஆமாம், அவள் வாங்குவா. அவள் அவ்வளவோ திருட்டுத்தனம் பண்ணி வாங்கியிருப்பா. 10 லட்சம் வீட்டிலேருந்து எடுத்தாள்ல, அதை அவள் ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்துருக்க மாட்டா. அதுவே ஒரு ஃப்ராடுத்தனமாக தான் இருக்கும். எதையோ பண்ணி வாங்கிட்டாளா? அதை மாதிரி நீயும் பண்ணு. ஏதாவது அங்கேருந்து நகட்ட முடியுமான்னு பாரு. அதை விட்டுட்டு இவளை அனுப்புகிறேன் அவளை அனுப்புறேன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சும்மா இருக்கியா? நான் இப்போ தான் ஒரு தெளிவான பிளானில் இருக்கேன். நீ தேவையில்லாமல் உள்ள வந்து குட்டையை கிளப்பாத. நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்றேன். நீ எதுவும் எனக்கு அட்வைஸும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். உன்கிட்டலாம் வந்து உட்காந்து ஐடியா கேட்கலான்னு பார்த்தம்பேரு என்ன சொல்லணும்? நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன். நீ ராதாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கடை. கிட்டே அனு, என்னடி இது? அம்மா கிட்ட இப்படியா பேசணும்? சும்மா இரு, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆமாம், பெரிய சாப்பாடு. உங்கள் சாப்பாடை நீங்களே சாப்பிடுங்க. ஒரு ஐடியா கேட்கலான்னு வந்தோம்னா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. நான் எடுக்கிற முடிவு என்ன தப்பாவாக இருக்கும்? எல்லாமே நான்லாம் ஒழுங்காக கரெக்டாக தான் எடுப்பேன். வர வர ராதாக்கு சப்போர்ட் ரொம்ப தான் தூக்குது. பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்ட்டு. அவளுக்கு எங்கடி நான் சப்போர்ட் பண்ணுறேன்? ஓ நல்லதுக்கு தான் அனு சொல்கிறேன். சும்மா இருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் என் நல்லதுக்கே சொல்லலை. உனக்கு இப்போல்லாம் புரியாதானு, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் புரியும் நான் எதுக்கு சொன்னேன், ஏன் சொன்னேன்ட்டு. அப்போ நினைப்பேன் என் பேச்சை ஏன்டா கேட்காம விட்டோன்ட்டு. ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.